ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. பிக் பாஸ் வரலாற்றில் முதன்முறையாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போன சீசனில் இருக்கிற ஒரு ஆள் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் லவ் ப்ரப்போஸா? என்ன நடக்குது? இந்த பிக் பாஸ் கேம் பார்க்குறதுக்கு நம்மளாம் ஆவலோடு காத்துட்ருக்கோம். என்னென்ன நடக்க போகுது? நேற்று வேறு அருணோட அப்பா வந்துட்டு ஏதோ துடுப்பிச்சீட்டு குத்துட்டு போனார். அதுலேருந்து அருண் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து தம்பின்னு சொல்லிட்டு முத்தம் குத்துட்ருக்காப்புல. என்னையா ஒன்றுமே புரியலையே. அப்படி பார்த்தா காலையிலே வந்துட்டு நம்ம அம்மா அதுவும் சௌந்தர்யாவும் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு சூப்பராக ரெடியாக இருக்காங்க. விஷ்ணு கூட இன்னொருத்தர் வேறு வந்திருக்காரு, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு, மர்ம நபர், அவர் யாருன்னு தெரியல. இங்கே வந்த உடனே இவங்க வந்துட்டு அப்படியே முட்டி போட்டு மேரி மீ அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காங்க. அவரு செம்ம சர்ப்ரைஸ் ஆகிறாரு. என்னோடய லைஃப்லேயும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுன்னு அவர் சர்ப்ரைஸாக சொல்ல, அதுக்கு என்னோடய லைஃப்லேயும் இந்த மாதிரி நடந்ததில்லடான்னு அவங்க சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. நான் வெக்கப்பட, நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன், நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணன்னு சொல்ல, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மூமெண்ட் நல்லா க்யூட்டாக தான் இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குது. இது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு இவங்களோட லவ் சேர்த்து வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது அருணோட அர்ச்சனோட லவ் வந்து இங்கேயே சேர்த்து வச்சு இங்கே நிச்சயதார்த்தமும் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க போல இருக்குது. என்ன நடக்குது? இதுதான் பிக் பாஸ் 8. ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு மாதிரி போகும், அதுக்கப்புறம் இல்லை அதை கலைச்சிருங்க இதை மாதிரி போங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு இருந்தது. கடைசியில் வந்துட்டு பிக் பாஸ் வீடு கல்யாண மாலை வீடு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில், அதாவது இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே நடக்காத ஒரு சம்பவம் என்னென்னா, இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மலர்ந்த காதல் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை, கல்யாணம் வரைக்கும் போனதும் இல்லை. சரி, இதில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களாவது நடக்குதான்னு பார்ப்போமே. நம்ம சௌந்தர்யாவும் விஷ்ணுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அருணும் அர்ச்சனாவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டுமே. அந்த ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த வரலாறை முறியடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க விஷ்ணுவும் சௌந்தர்யாவும். அதேமாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு ஜாடிக்கத்தை மூடி தான் என்னுடைய கருத்து. ஏன்னா சௌந்தர்யா ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன். அதே மாதிரி நம்மளுடைய விஷ்ணு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் பர்சன். எப்போ எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுவார் தெரியாது. பட் இவர் மேலே ரொம்ப ஒருத்தங்க வந்து ஆசையாக அன்பாக இருந்தாங்க. அது வந்துட்டு நிராகரிக்கப்பட்டது விஷ்ணு மூலமாக. காரணம், அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. புள்ளிகங்களை முக்கியமான உறுப்பினராக இருக்கும்போது யாருக்கு தான் வந்து அவங்கள பிடிக்கும்? சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே நீங்கள் இந்த ப்ரொமோ பார்த்து எதிர்பார்த்தீங்களா? ஷாக் ஆனீங்களா? இந்த பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த விஷ்ணு, சௌந்தர்யா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, அருண், இந்த ரெண்டு பேரில் உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.